மூன்றாவது முறை மீண்டும் மோடியா? கடைசியில் முதலமைச்சர் ஸ்டாலினின் பிளான் கேன்சல், பிரதமர் தான் காரணமா? மக்களவைத் தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியாகும் நிலையில் இந்தியா கூட்டணி ஜூன் 1ஆம் தேதி ஆலோசனை நடைபெறுகிறது. மக்களவைத் தேர்தல் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருக்கும் நிலையில் டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் ஆலோசனை நடத்த உள்ளனர். இந்நிலையில் இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்க மாட்டார் எனவும் அவருக்கு பதிலாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் DR பாலு பங்கேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இருமுனை போட்டியை நிலவுகிறது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணி இடையேதான் போட்டி நிலவுகிறது. மக்களவைத் தேர்தலில் பாஜகவை பொறுத்தவரை 400 தொகுதிகளில் வென்று பிரதமர் மோடி 3வது முறையாக பிரதமராக வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரை நடைபெற்ற தேர்தலில் 270க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதால் நிச்சயம் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என இந்தியா கட்சி கூட்டணி தலைவர்கள் சொல்லி வருகின்றனர். ஆனால் கருத்து கணிப்பு சொல்வதோ மீண்டும் பாஜக ஆட்சி வரும் என்பதுதான். பாஜக அல்லது காங்கிரஸ் ஆட்சி எது அமைக்கும் என்பது ஜூன் 4இல் தெரியும். மக்களவைத் தேர்தல் முடிவுகள் ஜூன் 4இல் வெளியாகும் நிலையில் இந்தியா கூட்டணி ஜூன் 1இல் டெல்லியில் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் கார்கே இல்லத்தில் நடைபெறும் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் திமுக சார்பில் DR பாலு பங்கேற்பார் என்று கூறப்படுகிறது. மீண்டும் பிரதமர் மோடி ஆட்சி அமைப்பார் என்று பலரும் கூறி வரும் நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு இது காரணமாக இருக்குமோ என்று அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.